ஜெய் சர்க்குருநாதா. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராதாகிருஷ்ண சுவாமிகள். இவர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி மயிலாப்பூர் பாபா கோவில் உருவானதோ பிவி நரசிம்ம சுவாமிகள் மூலமாக, அதை போல் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் கர்நாடகா மாநிலத்திலேயே முதலாக உருவான ஆலயம். இது நம்மளுடைய பிவி நரசிம்ம சுவாமிகளுடைய பரம பக்தரும் சீடருமான ஸ்ரீ ராதாகிருஷ்ண சுவாமிகளே நிர்வாகம் பண்ணி இந்த இடத்தை ஏற்படுத்தி நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு புனிதமான மங்களமான இடம். கர்நாடகா மாநிலத்திலேயே உருவான முதலான ஆலயம் ஷிரடி சாய் ஸ்பிரிச்சுவல் சென்டர் ஆத்மீக அறக்கட்டளைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இது. விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு, ராமநாமத்துக்கு, சாயி நாமத்துக்கு பிராதானியம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துக்கு நம்மளுடைய யாத்திரையில் வந்த அத்தனை அடியார்களும் அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல, அதுவும் வியாழக்கிழமை, அதுவுமா எங்களுக்காக அந்த ஆலய நிர்வாகம் பார்த்திங்கன்னா அழகான சுவாமிக்கு உரிய அந்த நைவேத்திய பிரசாதத்தை எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எடுத்து வைத்து இங்கே எல்லாருக்கும் அழகாக ஆகாரம் கொடுத்தாங்க. இது ராதாகிருஷ்ண சுவாமிகளுடைய பரம கருணை, குருநாதருடைய பரம அருள். ஆகையினால் இந்த இடத்துலையும் நம்ம உட்கார்ந்து மக்கள் சாய்நாமம் எழுதுறதை நீங்கள் பார்க்குறீங்க. எங்கெல்லாம் பக்தர்கள் போகிறாங்களோ, நேரம் கிடைக்குதோ, அங்கெல்லாம் உட்கார்ந்து அந்த சாய்நாமத்தை எழுதுறது அவங்களுடைய ஒரு வழக்கமாக இருக்குது. சாய்ராம். ஆகையினால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக சாய்ராம்.